அனைவருக்கும் வணக்கம். என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தொடர்ந்து மேலும் மேலும் தவறு செஞ்சுட்டு வராரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரூர்ல அந்த ஸ்டாம்ப் பேட் நடந்ததுக்கு அப்புறமா, அவர் கம்பல்சரி கரூரை விட்டு கிளம்பிறக்கூடாது. அட்லீஸ்ட் திருச்சியிலனாச்சும் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கணும். மக்கள போய் அப்பவே சந்திச்சிருக்கணும். அது இல்லாம ஒரு ஒரு 1 வாரம் கேப் விட்டு வீடியோ வெளியிட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ மகாபலிபுரத்துக்கு அவங்க துக்கத்துல எவ்வளோ கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மகாபலி வர வச்சு அங்க ஆறுதல் சொன்னதா இருக்கட்டும். நீங்க மகாபலிபுரம் வர வச்சு ஆறுதல் சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் உலகத்துல எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத வேலை இது. இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம யாராச்சும் நம்ம கிராமத்துல இருக்கோம், எங்க இருந்தாலும் ஒருத்தவங்க யாராவது வீட்டுல ஒரு டெத் விழுந்துச்சு அப்படின்னா, நம்ம தான் அங்க போய் கிளம்பி போய் பார்ப்போம். ஒரு வேன் வச்சுக்கிட்டோ, இல்ல டூ வீலர்லயோ நம்ம தான் போய் அந்த இடத்துல போய் பார்ப்போம். அது இல்லாம ஒரு உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த 41 குடும்பத்தில இருந்து அவங்க எப்படி என்ன சூழ்நிலையில அங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல அந்த மாரி நடந்திருந்து, வீட்டு வாசல்ல வண்டி எடுத்தாந்து நிறுத்தி வச்சுட்டு, வாங்க போலாம். இந்த மாரி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு விஜய் உங்கள கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு அறியாமைய காட்டுதா? இல்ல ஒரு அரசியலுக்கு தெரியாம இதெல்லாம் செய்றாரா என்னன்னு தெரியல. சரி ஓகே. நீங்க நாளைக்கு இன்னைக்கு அங்க கூட்டம் வரும், பிரச்சனை வரும். அதனால நீங்க அங்க போகல. நாளைக்கு நீங்க சிஎம்மாவே ஆயிடுறீங்கன்னு வச்சுக்குவோம். முதலமைச்சராவே ஆயிடுறீங்க. இத தாண்டி நெறைய பிரச்சனை வரும். அப்பல்லாம் உங்களோட பாதுகாப்பு காரணம் காட்டி அங்கலாம் போகாம இருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபீல்டுல இருக்கணும். தலைவன் அப்படின்னாக்கா. என்ன பொறுத்த அளவுக்கு விஜய் அவர்கள் தொடர்ந்து மேலும் மேலும் தவற செஞ்சுட்டு இருக்காரு. அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு ஆலோசனை யார் வழங்குறாங்க அப்படின்னு தெரியல. இப்ப விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு நீங்க எதிர்குரல் சொன்னாலும் சரிதான். நான் நெறைய வீடியோ விஜய் ஆதரவாவும் போட்டிருக்கேன். பட் இத என்னால ஏத்துக்கவே முடியல. துக்கம் இந்த வீட்டுக்கு போய் தாங்க நம்ம எப்படியா இருந்தாலுமே நலம் விசாரிக்கணும். அவங்கள ஆறுதல் பண்ணணும், தேத்தணும் எல்லாமே. அவங்கள ஒரு இடத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்றது சரி கிடையாதுங்க. விஜய் அவர்கள் தன்னைத்தானே சுய பரியோசனை செஞ்சுட்டு இதெல்லாம் திரும்ப நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.